ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவை எடுத்துக்கோங்க. புளிச்ச மாவாக இருந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் இட்லி மாவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. என்னோட இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் உங்களோட இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க. பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவோட பதம் பாருங்கள். எடுத்து இப்படி நம்ம கிள்ளி போட்டோம்னா டக்குன்னு விழுகணுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பணியாரம் அதிக அளவு எண்ணெய் குடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்குங்க. ஸோ கரெக்டான பதம் பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அரை முடி, சின்ன முடியான அரை முடி தேங்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 2 மிளகு, சின்ன துண்டு சுக்கு தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பாலை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேங்க. இதில் நான் சுக்கும் மிளகும் சேர்க்கறதுனால நமக்கு ஏதாவது சளி தொல்லை இருந்தால் கூட ரிமூவ் ஆகிட்டு ரொம்ப ரிலீஃபாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹையில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காயஞ்சிருச்சான்னு கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கலாங்க. இப்போ போட்ட உடனே டக்குன்னு மேலே எலும்புங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. உங்களோட கடாய்க்கு எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்ச நிமிஷம் ஃப்ளேமை சிம் டு மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. மேலே பாருங்கள், நல்லா லைட்டாக அந்த மாதிரி சிவந்து வருங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் 95% அடங்கிருங்க. இப்போ நாம எடுத்துடலாம். ஃப்ளேமை ரொம்ப மீடியம்லேயோ அல்லது ஹைலியோ வச்சிடக்கூடாதுங்க. அந்த சிம் டு மீடியமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிருங்க, உள்ள வேகாது. ஸோ மிதமான தீலையை வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஏர் பபிள்ஸும் 95% அடங்கிருச்சுங்க. நல்லா சிவந்து வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த பணியாரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பணியாரமாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் நாம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சுட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கோங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்கவே கூடாதுங்க. கொதிச்சதுன்னா திரி ஆயிரும். லைட்டா சூடு மட்டும் ஏறணும். அதனால பாருங்க, இது கூடயே நான் 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நெக்ஸ்ட் நான் இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்க்கிறேங்க. பனங்கற்கண்டுல மிக்சியில அரைச்சிட்டு நல்லா பவுடர் ஆக்கி சேர்த்திருக்கீங்க. உங்க இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தித்திப்பு அதிகமா இருந்தாதாங்க நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ ஓரளவு நல்லா சூடாயிருங்க. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கறதா இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி திரி ஆயிரும். பசும்பாலில் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. ஸோ தேங்காய் பாலையே யூஸ் பண்ணி செய்ய பாருங்க. தேங்காய் பாலில் அதிக அளவு நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து தேங்காய் பாலில் இருக்கு. ஸோ அடிக்கடி தேங்காய் பால்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அதிக அளவு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா சூடேறிடுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா போதுங்க. தேங்காய் பால் நல்லா சூடேறிடும். எப்பயுமே தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாதுங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேங்காய் பால் இந்த மாதிரி ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த பணியாரத்தை சூடா இருக்கும் போதே நம்ம இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டீங்கன்னா நல்லா ஊறிடுங்க. கரண்டி வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு குண்டு குண்டா அழகா இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல நம்ம போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சூடா இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்க. இது மேல கொஞ்சம் கிறிஸ்பியாவும் உள்ள ஜூசியாவும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்ல செஞ்சிடலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சுவை அறிந்தரை சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.